ஸ்நேகன் கன்னிகா திருமண செய்தி கேள்விப்பட்டதிலிருந்தே பல பேரும் பல விமர்சனங்களை முன் வச்சுட்டு இருந்த நிலையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களையும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது 2 பேருக்கும் வயசு வித்தியாசம் அதிகமா இருக்கு, 2 பேரும் சேர்ந்து வாழ மாட்டாங்க, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், சும்மா பந்தாக்காக தான், சும்மா ட்ரெண்டிங்காக, இப்படியெல்லாம் நிறைய விமர்சனங்களை முன் வச்சுட்டு இருந்த நிலையில இப்போ இவங்க இப்படி இருக்காங்க. 2 குழந்தைலாம் பிறந்தாச்சு, இருந்தாலும் அவங்களுடைய அந்த 8 வருட காதல் இப்பவும் தொடருதா இல்லையா? ஏன்னா பல பேருக்கும் இவங்களுடைய கதை ஒரு முன் உதாரணமாகவும் இருக்க போது, அது பாசிட்டிவாவா இல்ல நெகட்டிவாவா, இது எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. ஸ்நேகன் கன்னிகா. ஸ்நேகன் அவர்களுடைய ரியல் நேம் சிவசெல்வம். இவங்களுடைய அப்பா சிவசங்க அவர்கள் 102 வயசுல 3 மாதத்துக்கு முன்னாடி தான் காலமானாரு. இவருடைய இந்த மரண செய்திய ஸ்நேகனே அவருடைய போஸ்ட்ல போட்டிருந்தாரு. அதை பார்த்துட்டு நிறைய பேர் எமோஷனலா இருந்தாங்க. ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சீசன் 1 அப்போ இந்த ஃப்ரீஸ் டாஸ்க்ல பேரண்ட்ஸ்லாம் உள்ள வரும்போது, ஃபேமிலி ரவுண்ட் இருக்கும் போது, அப்போ இவங்களுடைய அப்பா உள்ள வரும்போது தான் எல்லாருமே எழுதாங்க. ஆடியன்ஸா இருக்கட்டும், உள்ள இருக்கிறவங்களா இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதே பிடிச்சிக்கணும்ப்பா அப்படின்ட்டு காலகாலமா யாராவது ஒருத்தங்களுடைய ஃபேமிலி வரும்போது ரொம்ப எமோஷனல் ஆயிடும். அந்த மாதிரி ஒரு எமோஷனல் மொமெண்ட்டுக்கு அடித்தளம் போட்டவங்களே ஸ்நேகனும் அவங்களுடைய அப்பாவும் தான். ஸோ இவங்க அப்பா இறந்து ரீசெண்டாக தான் அவங்க அப்பாவுடைய போட்டோக்கு படத்திறப்பு விழாலாம் பண்ணியிருந்தாங்க. அதுல கமல் சார் வந்திருந்தாரு. கமல் சார் மன்னிப்பும் கேட்டிருந்தாரு. அதுக்கு காரணம் கமல் சார் ஃபர்ஸ்ட் இவரை ஒரு கவிஞராவோ இல்ல பெரிய ஆளாலாம் பார்த்தது கிடையாது. பிக் பாஸ் வீட்ல ஒரு போட்டியாளரா பார்த்திருக்காரு. அப்போ அவருடைய கவிதைகள்லாம் வெளிவர, அதுக்கப்புறம் பாடல்கள்லாம் வெளிவர, ஸோ அதுக்கப்புறம் தான் கமல் சார் இவரை பார்த்து கவிஞர் அப்படின்னு கூப்பிட்டாரு. இது எல்லாமே நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்கிருந்து ஆரம்பிச்சது தான் இவங்க 2 பேரோட இந்த நட்பு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுடைய திருமணத்துக்கும் கமல் சார் தான் தாலி எடுத்து கொடுத்தாரு. இவங்க குழந்தை பிறந்தப்ப போய் கூப்பிட்டு போய் காட்டினாங்க. குழந்தைக்கு பேர் வச்சதும் கமல் சார் தான். அதனாலதான் காதல் கவிதைன்ட்டு வித்தியாசமா பேர்லாம் வச்சிருந்தாங்க. இப்போ இந்த படத்திறப்பு விழா கூட வந்திருந்தாரு கமல் சார். இவர் ஏன் மன்னிப்பு கேட்டார்னா, கமல் சார் ஸ்நேகனா தத்தெடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுல இருந்திருக்காரு. என்னுடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா நான் அவங்க மகனை தத்தெடுத்துக்க போறேன் அப்படின்ற விஷயத்த அவங்களுடைய அப்பாவான சிவசங்க அவர்கள் கிட்ட சொல்லவே இல்லையா. அதுக்காக தான் மன்னிப்பு கேட்கிறேன். பிளஸ் இந்த ஊர் முன்னாடியும் இந்த மன்னிப்பையும் நான் கேட்கிறேன். இது நான் ஒரு சுயநலமா கூட நீங்க நினைச்சுக்கோங்க. ஆனா இதுக்கப்புறம் ஸ்நேகன் என்னுடைய மகன் அப்படின்ட்டு ஓப்பனா சொல்லியிருப்பாரு. உண்மையாலே இது ஒரு நல்ல விஷயம். இந்த அளவுக்கு யாருமே வர மாட்டாங்க. எனக்கு பொதுவா கமல் சார் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போய் நம்ம பார்த்தது கிடையாது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. கமல் சாருக்கும் ஸ்நேகனுக்கும் எந்த அளவுக்கு ஒரு பாண்ட் இருக்கோ, அப்பா மகன் அப்படின்ற பாண்ட் இருக்கோ, அதெல்லாம் மிஞ்சி அம்மா மகன் அப்படின்ற ஒரு பாண்டை கிரியேட் பண்ணது தான் ஸ்நேகன் அண்ட் கனிகா. இவங்க 2 பேருடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு இப்போ? ஏன்னா 8 வருட காதல், 5 வருட திருமண வாழ்க்கை, 2 குழந்தைங்க பிறந்துட்டாங்க, 1 வயசு ஆகுது. 12 வருட காதல் வாழ்க்கை இப்ப எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உண்மையாலே இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஒரு நல்ல உதாரணம். ஏன்னா வயசு வித்தியாசத்தை காட்டி பல பேர் ரிஜெக்ட் பண்றாங்க, நிறத்தை காட்டி ரிஜெக்ட் பண்றாங்க, ஏதாவது ஒரு ரீசன், கோபம், சண்டை, அழுகை, ஏதாவது ஒரு எமோஷனலை காட்டி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அது ஒரு வேலை கை கூடுது அப்படின்னா கொஞ்ச நாள், 20ல கல்யாணம், 30ல டிவோர்ஸ், இப்படின்ற வகையில தான் இப்ப போயிட்டு இருக்கு. பல விவாகரத்துகளை இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இவங்களுடைய இந்த காதல் வாழ்க்கை ரொம்ப ஈஸியாலாம் இல்லை. ஏன்னா ஒரு எமோஷனலான ஒரு பாண்டிங், அந்த கனெக்ஷனுக்கு ஏங்குற ஒரு பொண்ணு, எமோஷனே காட்டாத ஒரு பையன், ஒரு 10 ஹிட்லருக்கு சமமான ஒரு பையன் அந்த காதலை எப்படி ஏத்துக்க முடியும்? ரொம்பவே சைலண்டா 8 வருடமே இருந்திருக்காரு. ஒரு பொண்ணு பின்னாடியே துரத்தி அதுக்கப்புறம் தான் திருமணம் அவசர அவசரமா நடக்குது. அந்த அவசர அவசரமா திருமணம் நடக்கும் முக்கிய காரணம் யாருன்னா ஸ்நேகனுடைய அப்பா தான். ஏன்னா 93 வயசு ஆயிடுச்சு, எங்க அப்பா என்னுடைய கல்யாணத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் இவர் அவங்க அப்பாவை ஆம்புலன்ஸ்ல கூப்பிட்டு அந்த 200 பேர் முன்னாடி நடந்த கல்யாணத்தை பார்க்க வச்சிருக்காரு. இப்படி அப்பா மேல உயிரா இருந்த ஸ்நேகன் அம்மாவை எந்த அளவுக்கு நேசிச்சிருக்காருன்னா, அவருடைய சின்ன வயசுல அவங்க அம்மா என்னெல்லாம் அவருக்கு பண்ணாங்களோ அதெல்லாம் ஞாபகம் இல்லையா. ஆனா அம்மாவுடைய அந்த அன்பும் அரவணைப்பும் இப்ப கிடைச்சா எந்த அளவுக்கு இருக்குமோ அது எல்லாத்தையுமே கன்னிகா கொடுக்குறாங்களாம். இதெல்லாம் கேட்கவே ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா என்னதான் ஒய்ஃப் வந்தாலும் அம்மாவை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியவே முடியாது. ஆனா என்னுடைய அம்மாவை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி பார்க்கறது கன்னிகா வச்சுதான் அப்படின்ட்டு அவர் ஓப்பனாவே சொல்லியிருக்காரு. ஸோ என்னதான் லைஃப்ல எவ்வளோ விஷயங்கள் நடக்கலாம், ஆனா அது எல்லாத்துக்குமே நம்ம காது கொடுத்து கேட்டோம்னா கண்டிப்பா வாழ்க்கையில நம்ம சேர்ந்தே இருக்க முடியாது அப்படின்றது தான் உணர்த்துது. ஸோ இவங்களுடைய குழந்தைகளை எடுத்துக்கிட்டோம்னா, காதல் கவிதை, இவருக்கு வீடு நீட்டா இருந்தா ரொம்ப பிடிக்குமா. சின்ன புக்கு மட்டும் இப்படி விலைக்கு இருந்தா ரொம்பவே கடுப்பாகி திட்டுவாராம். ஆனா இப்போ குழந்தைங்க அந்த புக் எல்லாத்தையும் தூக்கி போடுறதா இருக்கட்டும், வீட்டுல இருக்க பொருள் எல்லாம் தூக்கி போட்டு நாசம் பண்றதா இருக்கட்டும், எதுவும் பார்த்தாலும் கோபமே வரது இல்லையா. ரொம்ப கோவப்படுவாராம் திருமணத்துக்கு முன்னாடி ஸ்நேகன். ஒரு டைம்
டைம்ல கன்னிகாலாம் சரியடி வாங்கியிருக்காங்களாம். ஆனா இப்ப அப்படியே உல்டாவா ஆயிடுச்சாம். இந்த வடிவேல் காமெடி மாதிரி தான், வாடா சண்டைக்கு வாடா அப்படின்ற மாதிரி தான் கன்னிகா இருப்பாங்க. என்னதான் இது காமெடியா சொன்னாலும் பல பெண்களுடைய நிலைமை இதுதான். ஏன் அப்படின்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு மென்டலாவும் பிசிக்கலாவும் ஒரு சப்போர்ட் தேவை. அந்த ஒரு சப்போர்ட் இவங்களுக்கு யாருமே கொடுக்கல, ஸ்நேகனை தவிர. நம்ம சொல்லிடலாம் இவங்க 2 பேரும் இவ்வளவு பெரிய செலிபிரிட்டிஸா இருக்காங்க, இவங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருமே பண்ணலையா. குழந்தை பிறந்த 3வது நாள்ல இருந்து தன்னுடைய குழந்தைகளை பாத்துக்கிறதுல இருந்து அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்யறது இவங்க 2 பேரும் தான். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, அவங்க குழந்தைங்களை அவங்க தான் வளர்க்குறாங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொன்னாலும் ஒரு செலிபிரிட்டியா இருக்கிறவங்க தனிமையில இருக்கிறது வந்து கொஞ்சம் வித்தியாசமா தான் பார்க்கப்படுது இப்ப இருக்கிற சமூகத்துல. ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே சோஷியல் மீடியால அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அப்படின்ற பட்சத்துல இப்போ நார்மலா இருக்கிற பர்சனும் இந்த சோஷியல் மீடியாவை ரொம்ப நாளாவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களும் அவங்களுடைய வீட்டுல என்னென்ன பண்றாங்களோ எல்லாத்தையுமே போட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இவர் ஸ்நேகனை பொறுத்த வரைக்கும் அவருடைய கெரியர் வைஸ் ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இப்ப வரைக்கும் ஒரு நல்ல growth தான் இருக்கு. அதுக்கு காரணம் என்னுடைய திறமைகளா இருந்தாலும் பேக் போனா இருக்கிறது கன்னிகா தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கன்னிகாக்கு பயங்கரமா கோவம் வருதாம். இப்பெல்லாம் எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு இது போலதான் அவங்களுடைய மைண்ட் செட் இருக்கா. அதுக்கு காரணம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பீரியட்ல கண்டிப்பா யார் சப்போர்ட்டிவா இருக்காங்களோ இல்லையோ கணவன் கண்டிப்பா சப்போர்ட் இருந்தே ஆகணும். அவங்க என்ன மனநிலையில இருக்காங்கன்னு கூட புரிஞ்சுக்க முடியாது. கண்டிப்பா குழந்தை பிறந்தவங்க எல்லா லேடிஸ்க்கும் இது புரியும். அந்த மாதிரி தான் கண்டிப்பா 2 இயர்ஸ் அவங்க வந்து திரும்பவும் அவங்களுடைய மைண்ட் செட் கொண்டு வரதுக்கு 2 இயர்ஸ் ஆச்சு ஆகும். அதனால யாரும் அவங்களை ஏதாவது திட்டுறதோ கோவப்படுறதோ ஏதோ சொல்றதோ அந்த மாதிரிலாம் இருக்க வேணாம். அவங்களுடைய என்டர்டைன்மெண்டா அவங்க குழந்தைங்க கூட இருக்கிறதையே போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அவங்களுடைய பர்சனல் அக்கௌண்ட்ல போட்டுட்டு இருக்காங்க. மற்றபடி யாரும் இவங்களை பத்தி தவறா பேசாம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒவ்வொருத்தருடைய லைஃபையும் போய் பார்த்துக்கிட்டே இருந்தாலும் நம்ம லைஃப் எல்லாம் யாருமே பார்த்துக்க முடியாது. அதனால இவங்க வாழ்க்கை வந்து ஒரு பிளஸ்ஸா தான் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் இதை வந்து பாசிட்டிவா எடுத்துக்கணும். இந்த டிவோர்ஸ் கேஸ்ன்னு போய் பல பேரும் இப்போ கோர்ட் வாசல்ல நின்றுட்டு இருக்காங்க. போலீஸ் கேஸா போயிட்டு இருக்கு. இல்லைன்னா ஒரு பெண்ணு இருக்கும் போது இன்னொருத்தவங்க கூட போறது, இல்ல ஒரு கணவர் இருக்கும் போது இன்னொருத்தவங்க கூட இது மாதிரிலாம் இருக்கிறத விட்டுட்டு நமக்கு யார் இருக்காங்களோ அவங்க கூட இருந்து நம்ம வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகணும். காதல் அப்படின்ற ஒரு விஷயம் திருமணம் ஆனாலுமே கண்டிப்பா இருக்கணும். பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், காதலிக்கும் போது எப்படி இருந்தா சார் தெரியுமா அப்படிலாம் ஃபன்னா சொன்னாலும் அது உண்மைதான். ஏன் அப்படின்னா காதலிக்கும் போது அந்த பொண்ணு நமக்கு கிடைக்கணும்ன்ற மைண்ட் செட்டோட எவ்வளோ கஷ்டங்கள், ஆஃபீஸில் ஒர்க் இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சு தான் இருப்பாங்க ஆண்கள். இதுவே திருமணத்துக்கு அப்புறம் நம்மளை நம்பி வந்துட்டா பொண்ணு, நம்ம கண்டிப்பா அவளை நம்ம கண் கலங்காம பார்த்துக்கணும், அவங்க வீட்டையும் பார்த்துக்கணும், இது போலலாம் ஒரு சிலர் நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆண்கள் வந்து மாறலாம் இல்லை, அவங்க அப்படி இருந்தாங்க. இப்போ எல்லா விஷயமும் பெண்களுக்கு தெரிய வருது. அதே தான் பெண்கள். ஸோ பெண்களோட எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகலாம் இல்லை. கணவர் நம்ம கிட்ட முன்னாடி இருந்த மாதிரியே இருக்கணும், போக போக சில பேருக்கு வெறுப்பு வரும் இப்படிலாம் சொல்லுவீங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அங்க இருக்கிற சூழல் தான் அப்படி. உங்களுடைய காதலோட டிராவல் பண்ணி பாருங்க, கண்டிப்பா லைஃப் ரொம்பவே நல்லா அழகா மாறும். ஸோ விடா முயற்சி இருந்துகிட்டே இருக்கணும். அது வெற்றியோ தோல்வியோ அதெல்லாம் செகண்டரி. முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க எதை நோக்கி போறீங்களோ அதுக்கான சக்சஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா கன்னிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நம்மளால எதுவுமே முடியாதோ அப்படின்ற மைண்ட் செட்ல இருந்தாங்களாம். அதுக்கு முழுக்க அப்பல இருந்து இப்ப வரைக்கும் நீ என்ன வேணாலும் நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு இருக்கிற ஒரு பர்சன் ஸ்நேகன். அதனாலதான் அவருடைய வாழ்க்கை ரொம்ப ஸ்வீட்டா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பா இது பல பேருடைய வாழ்க்கையிலையும் வந்து நம்ம எடுத்துக்கணும். இவங்களுக்கும் கடன் எல்லாமே தான் இருக்கு. கிட்டத்தட்ட 2 கோடி கடன் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்காங்க. எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் லைஃப் எப்படி ஹாப்பியா கொண்டு போகணும் அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ இவங்களுடைய வாழ்க்கையை பிளஸ்ஸா நம்ம பார்க்கணும். அதே மாதிரி நம்ம லைஃபுக்கு என்ன தேவைன்றது நமக்கு தெரியும். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பேர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சீங்கன்னா உடனே கமெண்ட் பாக்ஸ்ல ரெட் டாட்டினோட கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.